அந்த தியாகத்தை தான் கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்சீங்க. நிறைய தியாகம் செஞ்சிட்டீங்க. நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்க. ராகு உங்களுடைய ராசியில் உட்காந்து சும்மா இருந்தவங்கள தூண்டி விட்டு உங்களை ரொம்ப லாக் பண்ணாங்க. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்ல விதமாக நேர்மையான முறையில் போய்கிட்டு இருந்த உங்களை, இல்லை நீ இதை செய்யாத அதை செய்யி அப்படின்னு சொல்லி நிறைய தாக்கங்களை கொடுத்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசியில் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 2023 நவம்பர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்தே போராட்டங்க, அதுலேருந்தே பிரச்சனை, நிறைய மன அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படா நம்மளை விட்டு போகும், நம்மளை தேவையில்லாத ஒரு பாதையில் கொண்டு போய் விட்டுட்டாங்க, இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்மளை உட்கார வச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். மன போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமானது மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸில் வந்தது. கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டுலேருந்து மன போராட்டம் மீன ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.